ஆஞ்சநேயரை வணங்கினால் என்ன நடக்கும்? ராமவதாரம் முடிந்து கிருஷ்ணவதாரம் நடக்கும். துவாபர யுகம் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அமரர் குலம் காத்த சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிரானின் திருநாமத்தை ஜபித்தவாறு வாழ்ந்து வந்தார். வாயுகுமாரனான ஆஞ்சநேயர் சிவபெருமானின் அம்சமாவார். சூரியகுமாரனான சனியோ சிவபெருமானிடம் சனீஸ்வரன் என்று ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர். ஆஞ்சநேயர் மார்கழி திங்கள் மதிமறைந்த நன்னாளில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஜோதிட சாஸ்திரப்படி தனுர் ராசியில் சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற சுபவேளையில் ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணினார். ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவராதலால் சனி பகவான் 7.5 ஆண்டு காலம் அவரை பிடிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சனி பகவான். ஆஞ்சநேயர் எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமநாமத்தை ஜபிப்பதும் ஸ்ரீராமரை மலர் கொண்டு ஆராதிப்பதுமாக இருந்து வந்தார். ஆஞ்சநேயர் பூப்பறிக்க மலர்வனம் புறப்படும் போது அவரை பிடிக்கலாம் என்று சனி பகவான் காத்து கொண்டிருந்தார். சனி பகவானின் எண்ணத்தை முன்னதாகவே தெரிந்து வைத்திருந்த அனுமன் சனி பகவானின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வழியை தெரிந்து வைத்திருந்தார். ஆஞ்சநேயர் திருமாளிகையின் மணிக்கதவை சற்று திறந்து தமது வாளை மட்டும் கொஞ்சம் வெளியே நீட்டினார். அவ்வளவுதான். ஆஞ்சநேயரை பிடிக்க வெளியே நின்று கொண்டிருந்த சனி பகவான் இதுதான் சமயம் என்று ஆஞ்சநேயர் வாளை கட்டியாக பிடித்து கொண்டார். சனி பகவானின் செயலை புரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் முகமலர சுவாமியே, என்னை விட்டுவிடுங்கள் என்றார். அதற்கு சனி பகவான், ஆஞ்சநேயா, அது எப்படி முடியும்? 7.5 ஆண்டு காலம் உன்னை தான் பிடித்து ஆட்டி படைக்க வேண்டும் என்பது நியதி அல்லவா என்று கேட்டார். என் ராம ஜபத்துக்கும் பூஜைக்கும் உங்களால் ஊறு வரலாமா? ஈஸ்வர பட்டம் பெற்ற தேவரீர் ஈஸ்வர சொருபமான இந்த எளியவனை விட்டு விலகுதல்தான் ஊசிதமானது, உத்தமமானது என்றார் ஆஞ்சநேயர். இல்லை ஆஞ்சநேயா, இது என்னால் முடியாது. நான் அந்த ஈஸ்வரனையே பிடித்துள்ளேன். பூ உலகில் வாசம் என்று வந்துவிட்டால் கிரகங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இது ஜோதிடத்தின் தீர்ப்பு. எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்றார் சனி பகவான். ஆஞ்சநேயர், எனக்கு என் ஸ்ரீராமச்சந்திர பிரபுதான் முக்கியம். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தங்கள் பிடியிலிருந்து எப்படி தப்புவது என்பது எனக்கு தெரியும் என ஆஞ்சநேயர் ஆணித்தனமாக கூறிக்கொண்டே ஆனந்தம் தாங்காமல் வாளை சுழற்றி சுழற்றி துள்ளி குதித்து ராமநாமம் சங்கீரணத்தை பாடிக்கொண்டு ஆடத் தொடங்கினார். ஆஞ்சநேயரின் வாளை பிடித்து கொண்டிருந்த சனி பகவான் வாளை பிடிக்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தார். வாளின் நுனியில் அமர்ந்திருந்த சனி பகவான் மிகுந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தார். அவர் ஆஞ்சநேயரிடம், வாயுகுமாரா, நீ எப்போது உனது பஜனையை நிறுத்தப் போகிறாய் என்று கேட்டார். ஸ்ரீராமநாம சங்கீரணத்தை நிறுத்துவதா? நன்றாக கேட்டீர்களே. ஒரு கேள்வி, சிரித்து கொண்டே சொன்னார் ஆஞ்சநேயர். துள்ளி குதிக்கிறாயே, அதை எப்போது நிறுத்துவாய் என்று கேட்டேன். நீர் எம்மை எத்தனை ஆண்டுகள் பிடிப்பதாக உத்தேசம்? 7.5 ஆண்டுகள். அப்படியானால் நானும் 7.5 ஆண்டு காலம் குதித்து கொண்டே இருப்பேன். ஆஞ்சநேயரின் முடிவு சனி பகவானுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. சனி பகவான் தமக்குள் ஒரு முடிவிற்கு வந்தார். இவரை விட்டு விடுவோம். 7.5 ஆண்டுகள் தான் பிடிப்பேன் என்ற அச்சத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த பய உணர்வே நாம் 7.5 ஆண்டு காலம் அவரை பிடிப்பதற்கு சமம் என்று எண்ணியவாறு ஆஞ்சநேயர் வாளை விட்டு கீழே இறங்கினார். நீயோ அந்த ஈசனால் சனி பகவான் என்ற பட்டத்தை பெற்றவன். அது மட்டுமல்ல, உன் தந்தையான சூரிய பகவான் என் குருதேவர். இப்படி நாம் இருவருமே அந்த ஈஸ்வரனின் அன்பிற்கு பாத்தியமானவர்கள். இச்ரூதகர்மா எம்மை திதிப்போர்களை நீ எந்த வகையிலும் துன்புறுத்தலாகாது. அவர்களுக்கு நல்ல மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் அளிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஆஞ்சநேயா என்றார் சனி பகவான். எல்லா சிவன் கோவில்களிலும் சனி பகவான் சன்னதி எதிரில் ஆஞ்சநேயர் சன்னதியை காணலாம். ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டால் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார். தம்மால் அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் நேராமல் அருள் புரிவார் ஆஞ்சநேயர்.